இப்போ நம்ம வீட்டு ஃப்ளோரிங் எல்லார் வீட்லயும் டைல்ஸ் தான் இருக்கு. ஸோ இது மேல நம்ம ஃபுட்வேர் போடாம நடக்கையில நிறைய பேருக்கு பாதம் வலி வருது. இந்த பாதம் வலி குறிப்பா காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அதிகமா இருக்கும். காலை கீழே வைக்கவே முடியாது, ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இது பிளான்டர் ஃபேசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது யூஸ்வலா பல மாசங்களுக்கு இந்த வலி வரும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்து இந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இது சீக்கிரம் ஒரு 5 டேஸ்லேயே சரியாகிற வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல நம்ம இந்த பிளான்டர் ஃபேசைட்டிஸ்னா என்ன, இதுக்கு என்ன காரணம், இதை எப்படி தடுக்கலாம் அண்ட் முக்கியமா இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் சோமசுந்தர். நான் ஒரு ஸ்பைன் அண்ட் ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷலிஸ்ட். பிளான்டர் ஃபேசைட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிளான்டர் ஃபேஷியா அப்படின்றது நம்ம பாதம், இதுதான் நம்ம பாதம்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே பகுதி, இந்த பகுதியில் ஹீல் பகுதியில் ஒரு தசை இருக்கு. இங்கேருந்து உருவாகி இது ஃபுல்லாக நம்ம விரல் வரைக்கும் பரவுது. ஸோ இந்த தசை தான் நம்ம நடக்கையில் ஒரு அடியும் வைக்கையில் அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும். இது ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணையில் இதில் வீக்கம் உருவாகுது. ஸோ இது பிளான்டர் ஃபேஷியா அப்படின்ற இடத்துல என்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கையில இந்த மைக்ரோ டேர் அது மாதிரி என்ன உருவாச்சுன்னா சுத்தி ஒரு வீக்கம் வரும். இதனால ஒரு தடவை அந்த தசை அசையிலையும் வலி அதிகமாகும். ஸோ இந்த பிளான்டர் ஃபேசைட்டிஸ் அப்படின்றதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு ஷார்ப், ஒரு குத்துற மாதிரி வலி இருக்கும் கரெக்டா அந்த பாதத்துல. இந்த பெயின் மெயினா மார்னிங் தூங்கி எந்திரிச்ச உடனே அதிகமா இருக்கும். அண்ட் ரொம்ப நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க நடக்கல, அதோட ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு நடக்கையில, எல்லாட்டி படுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்கையில வலி அதிகமா தெரியும். சில பேருக்கு இந்த பாதம் ஸ்டிஃபா இருக்கலாம் அண்ட் வீக்கம் கூட வரலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு இதான் பாதம் அப்படின்னா பாதத்துக்கு பின்புறம் அந்த ஆங்கிளுக்கு அந்த இடத்துல இருக்கிற டெண்டான்ஸ், அக்கிலீஸ் டெண்டான்ஸ் சொல்லுவோம், அதுவும் வீக்கமாகி அங்கேயும் வலி வரலாம். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, எதுக்கு மார்னிங் இந்த பெயின் அதிகமா இருக்கு அப்படின்னா, நம்ம நார்மலா தூங்கையில நம்ம பாதம் இந்த பொசிஷன்ல இருந்து ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷன்ல தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், நைட்டு ஃபுல்லா இதே பொசிஷன்ல இருக்கையில இந்த ஃபேஷியா இதுலயே இது ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ மார்னிங் நீங்க எந்திரிச்சு பாதம் காலை கீழே வைக்கையில இந்த ஃபேஷியா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த தசை ஸ்ட்ரெச் ஆகையில அந்த இழுப்புனாலேயே அந்த வலி அதிகமா தெரியும். ஸோ இவங்களுக்கு யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மார்னிங் காலை கீழே வைக்கையில உயிரே போயிருது, வலி ரொம்ப அதிகமா இருக்கு, பட் கொஞ்சம் நடக்க கொஞ்ச நேரத்துல அந்த வலி ஓரளவுக்கு சரியாயிருது அப்படின்னா. ஸோ இது காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம நடக்கையில அந்த டைட்டான அந்த தசை ரிலீஸ் ஆகி ஸ்ட்ரெச் ஆகி அதுக்கு அந்த டைம்ல பெயின் வருது. அது ஒன்ஸ் ஸ்ட்ரெச் ஆயிட்ட பிறகு அது பெயின் கம்மியாயிருது. ஸோ இந்த பிளான்டர் ஃபேஷியா பிரச்சனைக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயினா வெயிட் அதிகமா இருக்கிறவங்க. ஸோ நார்மலா வெயிட் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுமோ, வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஷியால ஸ்ட்ரெச் டபுள் மடங்கு ஆகும். ஸோ இதனால இது ஈஸியா தேய்மானமாகி வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது முக்கியமான காரணம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைல்ஸ் தர. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லயும் அந்த மண் தர இருக்கும், இல்லாட்டி அந்த களிமண் இது இருக்கும். ஸோ அப்போ நடக்கையில ஒரு பிளாட் சர்ஃபேஸா இருக்காது, ஒரு மேடு பள்ளமா இருக்கையில நம்ம பாதத்துல அங்க ஸ்ட்ரெச் வரும். ஸோ அப்போ இதனால ரத்த ஓட்டம் நல்லா அதிகமாகும் நம்ம பாதத்துல. இப்போ நிறைய பேர் அந்த காலத்துலலாம் வெயில்ல அந்த தரையில நடப்பாங்க, கல் தரையில நடப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அக்குபஞ்சர் தெரப்பி மாதிரி ஆகி பாதத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே பிளெயின் தரையில நடக்கையில அது ஃபுல்லா கம்ப்ரஸ் ஆகி பிளட் ஃப்ளோ கம்மி ஆகுது. ஸோ இதனாலேயே ஈவன் மைல்டு ப்ராப்ளம் வந்தாலே அந்த தசைக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி கம்மியாகுது. மூணாவது பார்த்தீங்கன்னா முக்கியமா ஏஜ். இது மெயினாக அந்த மிடில் ஏஜ் 30 to 50 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும். இது காரணம் அவங்களோட தசை தான் கொஞ்சம் டைட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் இது ஈஸியா ரிலீஸும் ஆகாது. முக்கியமா பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்னால கூட இந்த தசை ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். சில பேருக்கு ஒரு இம்ப்ராப்பர் ஃபுட்வேர், அதாவது ரொம்ப ஹார்டா இருக்கிற செப்பல் போட்டாலே இந்த வலி வரும். முக்கியமா வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா இந்த தசை வலி சீக்கிரமா வரும் அண்ட் இது ஆடுறதுக்கும் டைம் ஆகும். ஸோ இதுக்கு தான் சில டைம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த டெஸ்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வலி தடுக்கலாம். உங்க வீட்டில் பெண்கள் அண்ட் வயதானவர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். மெயினா ஃபர்ஸ்ட் இவங்களுக்குலாம் வீட்லயே ஒரு ஃபுட்வேர் வச்சுக்கணும். ஸோ வீட்டில் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு காலணிகள், மெயினா இந்த எம்சிஆர் செப்பல்னு சொல்லுவோம் அண்ட் இந்த கொஞ்சம் குஷன் இருக்கிற மாதிரி. அண்ட் முக்கியமா இந்த வலி இருக்கு அப்படின்னா மைல்டு இந்த ஹீல்ஸ், இந்த சிலிகான் ஹீல்ஸ்ன்னு சொல்லுவோம், அது நீங்க அமேசான் எனி ஸ்டோர்லயே கிடைக்கலாம். ஸோ இது அட்டாச் ஆன ஒரு ஃபுட்வேர், ஒரு காலனி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் வரது தடுக்கலாம். ரெண்டாவது, இப்போ ஆத்லீட்ஸ் அண்ட் ஜிம் ட்ரைனர்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி வலி வருது அப்படின்னா ஷூஸ் நல்லா இருக்கணும்.
நல்ல ஒரு குஷன்டு ஷூஸ், இந்த மெமரி ஃபோம்ஸ் இது மாதிரிலாம் நிறைய இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இதை மாதிரி வாங்கி நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை மாதிரி ஜிம் போறவங்க வந்து மெயினா இதை மாதிரி எக்ஸசைசஸ் இது மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும். முக்கியமா இந்த ஆங்கிள் அண்ட் ஃபுட் ஸ்ட்ரெச்சஸ் பண்றது நல்லது. ஒரு முக்கியமான இந்த பிரச்சனையில என்ன அப்படின்னா வெயிட்டை கரெக்டா வச்சுக்கணும். வெயிட் அதிகமா இருக்கீங்க, இந்த பெயின் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெயிட் கம்மி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இந்த வாக்கிங் அண்ட் டயட்ஸ் இது ஈவினிங் 6 o'clock மேல சாப்பிட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் கொஞ்சம் கம்மி ஆனாலே இந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் ரிலீவிங் இருக்கும். நாலாவது, இந்த பிரச்சனை வர மாதிரி வந்துருச்சு இல்லாட்டி வரப்போகுது மாதிரி உங்களுக்கு அறிகுறி இருக்கு, இந்த வலி வர மாதிரி அறிகுறி இருக்கு அப்படின்னா ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வலி போயிட்ட பிறகு கூட ஆக்டிவிட்டியை மெதுவா பழையபடி தொடங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த பெயின் வந்துருச்சு, இது எப்படி நம்ம வீட்டிலேயே நம்ம சரி பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் தூங்கி எந்திரிச்சப்போ இந்த பெயின் வரச்ச நீங்க வந்து ஒரு பவுல்ல ஒரு நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில பாதத்தை கீழே ஊற வைங்க. நீங்க 2 பாதமும் உள்ள இமர்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பாதத்துல வந்துருச்சு அப்படின்னா இன்னொரு பாதத்துல வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இப்படி இந்த தண்ணியில இமர்ஸ் பண்ணி வைக்கல அந்த வெதுவெதுப்பான தண்ணியில ஸோ இந்த பாதத்துல இருக்கிற அந்த ரத்த ஓட்டம்லாம் அதிகமாகும். இதனால அந்த கிழிஞ்ச அந்த தசை வந்து ஹீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த தண்ணியில வந்து நீங்க கொஞ்சம் எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்ற அந்த கல்லுப்பும் போட்டுக்கலாம். ரெண்டாவது டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ் பாட்டில் ரோல் அப்படின்னு சொல்றோம். ஒரு நார்மல் 1 liter வாட்டர் பாட்டில்ல ஒரு நல்லா தண்ணியை ஃபில் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருங்க. அது நல்லா ஐஸ் கட்டி ஆகிடணும்னா அதை எடுத்து கால் மேல வச்சு நல்லா ரோல் பண்ணுங்க. இப்படி பண்ணையில அந்த குளிர் தன்மையே வந்து அந்த உள்ள இருக்கிற வீக்கம்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வலி சரியாகும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெபிள் கேம். இது வந்து ஒரு ஸ்மால் கேம். இது வந்து நம்ம தரையில வந்து கொஞ்சம் அந்த பெபிள்ஸ் இந்த கல்கள் போட்டு வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு சின்ன ஒரு போல் வச்சுக்கோங்க. நம்ம கால் விரலாலேயே இந்த பெபிளை மெதுவா தூக்கி அந்த போல்ல டிராப் பண்ணணும். இப்படி ஒரு தடவை நம்ம பண்ணையில நம்ம அறியாமலேயே நம்ம காலில் இருக்கிற மசில்ஸோட மூவ்மெண்ட் அதிகமாகும். இதனால அந்த பெயின் கம்மியாகி மசில் பவரும் அதிகமாகும். இன்னொன்று நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக், உடன் ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மரக்கட்டையில ஒரு கூர்மையா இருக்கிற மாதிரி ஒரு ரோல் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் காலில் போட்டு மெதுவாக உருட்டினாலே அந்த அக்குபஞ்சர் தெரப்பி மாதிரி உங்களுக்கே அந்த காலில் கிடைக்கும். இதனால அந்த ரத்தம் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் பெயின் கம்மியாகும். ஸோ இந்த பிளான்டர் ஃபேஷியா, இந்த ஃபேஸைட்டிஸ் அப்படின்றதுக்கே வந்து சில எக்ஸசைசஸ் இருக்கு. அதை நான் சொல்கிறேன், இது நீங்கள் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா 2 விதமான எக்ஸசைஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காலை இப்படி வச்சுட்டு பாதம் இப்படி இருக்கையில் மெதுவாக நல்லா புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஸோ இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெட்டில் படுத்துட்டு இந்த ஸ்ட்ரெச் பண்ணலாம். ரெண்டாவது உட்காந்துட்டே வந்து வந்து நல்லா தூக்கி லோவர் பண்ணலாம், மெயினாக இந்த மூமெண்ட் பண்ணுற மாதிரி. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நின்றுட்டு பண்ணுறது. இது வந்து 2 செவுத்தை பிடிச்சிட்டு 2 கால்லையும் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் அந்த உங்கள் ஸ்ட்ரென்த் அதிகமாக ஆக வலி வரல அப்படின்னா ஒரு காலை மடக்கி இன்னொரு காலில் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணி இது பண்ணலாம். அண்ட் 4வது முக்கியமான கிரேட் இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படிக்கட்டு இல்லாட்டி ஒரு வாசலில் வெளியில் நின்றுட்டு காலை நல்லா இறக்கி நீட்டணும். இந்த கீழே வந்து நல்லா கீழே இறக்கிட்டு நீட்டணும். ஸோ இப்படி பண்ணையில் அந்த ஸ்ட்ரெச் அதிகமாகும். ரெண்டாவது டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கால் விரலை வந்து நல்லா மடக்கி நீட்டி பண்ணுற எக்ஸசைஸ். இது நீங்கள் நார்மலாக இருக்கையிலேயே எங்கே இருந்தாலுமே வந்து மெதுவாக இந்த கால் விரல் மட்டும் மடக்கி நீட்டினீங்க அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இந்த பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சரியா ஆகலை, ஒரு 4 வீக்ஸ்க்கு மேலே ஒரு மாதத்துக்கு மேலே இந்த வலி உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கு, என்ன பண்ணாலும் உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னா ஒரு டாக்டர் பார்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ டாக்டர் பார்த்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே அழுத்தி பார்த்துட்டு வலி இருக்கு எங்கே இருக்கு அப்படின்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு இது பிளான்டர் ஃபேஸைட்டிஸ் தானா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தேவைன்னா வந்து ஒரு எக்ஸ்ரே கேட்போம். எக்ஸ்ரேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிகாலில் வந்து ஒரு எலும்பு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மெயினாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியே வந்து இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்கு, வீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே வந்து நம்ம பாடி அது பக்கத்தில் ஒரு எலும்பு கவசம் மாதிரி ஒரு உண்டாகும். ஸோ இப்படி பண்ணையில நம்மளுக்கு பெயின் சரியாகுதோ இல்லையோ அந்த ஸ்ட்ரென்த் வரும். பட் ஆனால் பெயின் அதிகமாக தான் இருக்கும். இது போக சில பிளட் டெஸ்ட் எடுப்போம். அதில் வந்து உப்பு சத்துலாம் எப்படி இருக்கு அண்ட் வைட்டமின் டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க, நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா சில டேப்லெட்ஸ் கொடுப்போம், பெயின் கில்லர்ஸ்.
ஸோ அந்த டெம்பரவரி அந்த டைமில் அந்த வீக்கமும் வலியும் சரியாகிறதுக்காக இந்த டைமில் நீங்கள் ஃபிசியோதெரப்பி அண்ட் எக்ஸசைசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணி நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த்தை ரீட்டைன் பண்ணலாம். ரெண்டாவது சில தெரப்பி மாடியூல்ஸ் இருக்கு. அதாவது இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி எங்க வலி இருக்கோ ஃபோக்கஸ் பண்ணி அங்க பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ற மாதிரி, இதுக்கு பேர் தான் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி அண்ட் ஷார்ட் வேவ் டயத்தெர்மி அப்படின்றது. நல்ல எதமாவும் இருக்கும், நல்ல வலியும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்றது. நிறைய பேர் கேட்பாங்க ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறது நல்லதா அப்படின்ட்டு. இப்போ நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே ஸ்டீராய்டு வந்து உடம்புக்கு கெட்டது அப்படின்ட்டு சொல்றதுக்கு என்னன்னா, இது வந்து வாய் வலியை அதாவது டேப்லெட்டா நம்ம எடுத்தோம் அப்படி இன்ஜெக்ஷனா எடுத்தோம், அதுவும் வந்து பல மாதங்களுக்கு கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டீராய்டுனால நம்ம கிட்னி லிவர் இந்த பாதிப்புலாம் வர வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இது ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால இந்த பாதிப்பு எதுவுமே இருக்காது. இந்த பாதிப்பு 99% எதுவுமே இருக்காது. இந்த இன்ஜெக்ஷன் ஃபுல்லாமே வந்து அந்த லோக்கல் அந்த இடத்துல ஆக்ட் ஆகி அந்த பெயினை ரிலீவ் பண்ணும். இது கடைசி கட்ட இதாக தான் வந்து ரொம்ப பெயின் இருக்கு, மாசக்கணக்காக ஒரு 6 மாசத்துக்கு மேலேயும் இந்த பெயின் இருக்கு, ரிலீவே ஆகல, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல அப்படின்ற போது தான் வந்து சர்ஜரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது பார்த்தீங்கன்னா 99.9% பேருக்கு இது தேவை கிடையாது. ஸோ இதை பற்றி பயப்பட வேணாம். ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்டே உங்களுக்கு பிரச்சனை வரையிலேயே அர்லியராக நீங்களே கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க, இல்லாட்டி வீட்லேயே இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இது சர்ஜரி வரைக்கும் போக அவசியம் இல்லை, சீக்கிரம் சரியாயிடும். தேங்க்யூ.